Praise the Lord. 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை ரட்சிக்கும்படியான வல்லமையை பெற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எந்த சிறையிருப்பு நம்மை சுற்றிலும் காணப்பட்டாலும், என்ன போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்மை ரட்சிக்க ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் ரட்சிப்பின் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஆம் ஆண்டவரே, உம்மை நம்பி என் சிறையிருப்பை திருப்பும்படியாக என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உமது அடியார்களின் பேரிலே என் தேவனாகிய ரட்சிப்பின் கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் எங்கள் ஜனத்தின் சிறையிருப்பை நீ திருப்பும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சந்தோஷமும் களிப்பும் உண்டாகும் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த நாளிலே அந்த மகிழ்ச்சியினாலே அந்த களிப்பினாலே என் தேவனாகிய கர்த்தர் உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாய் கேட்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.